வெல்கம் டு நக்ஷத்ரா ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கணும். இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல், 1/4 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டுக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்ச அரிசி, உளுத்தம்பருப்பு, அவல் இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 to 5 hours வரைக்கும் ஊற வச்சுக்கணும். இதில் உளுத்தம்பருப்பை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். எதுக்குன்னா உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது ரொம்ப ஹீட் ஆகும், அதனால் உளுத்தம்பருப்பை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து உளுத்தம்பருப்பை எடுத்து அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு உளுத்தம்பருப்பை கிரைண்ட் பண்ணிக்கணும். தேவையானா நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றி உளுத்தம்பருப்பை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கணும். உளுத்தம்பருப்பு கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளே ஒரு பவுலில் இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். நம்ம சால்ட் போட்டு வச்ச அதே பவுலில் நம்ம அரைச்சி வச்ச உளுத்த மாவு போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது அரிசியை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து பாதி அரிசி போட்டுக்கணும். அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அவல், ஜவ்வரிசி கூட போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் ரவையாக கிரைண்ட் பண்ணிக்கினா தோசை நல்லா கிறிஸ்பியாக இட்லி ரவை இட்லி மாதிரி இருக்கும். இப்போது கிரைண்ட் பண்ணிக்கிட்ட அரிசி மாவை முன்னாடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த உளுத்த மாவு கூடவே போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற அரிசியவும் கிரைண்ட் பண்ணிக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா ஜாரில் இருக்கிற மாவை கை வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கிட்டால் மொத்தம் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ அந்த தண்ணியவும் மாவுலேயே ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் உளுத்த மாவு, அரிசி மாவு, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு புளிக்கிறதுக்காக 8 hours வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க. 8 hours ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு. இப்போது ஒரு கரண்டியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா போட்டுக்கணும். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணி மாவில் ஊற்றிக்கணும். இப்போது குக்கிங் சோடாவும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கணும். ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போது இட்லி, தோசை, குழிப்பணியாரம் உங்கள் விருப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவில் உங்களுக்கு இட்லி தோசை செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இட்லி தோசை செய்கிறதுக்கு முன்னாடி மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி இட்லி பிளேட்டை ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிக்கணும். ஆயில் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிக்கிட்டாலே போதும். இட்லி மாவு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் இட்லி ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும். பாருங்கள் வாட்டர் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் இட்லி பிளேட் வச்சிடணும். இட்லி பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் 10 minutes விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான நம்ம குஷ்பு இட்லி ரெடி. நம்ம பிளேட்லேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 minutes வரைக்கும் ரெஸ்ட்டில் விடணுங்க. எதுக்குன்னா நம்ம அப்போ தான் இட்லி பிளேட்லேருந்து இட்லி ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வாட்டரில் நினச்சி இட்லி எடுத்துக்கிட்டால் இட்லி பிளேட்லேருந்து இட்லியை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவில் நம்ம இட்லி செஞ்சுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக, எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ நல்லா இருக்குன்னுட்டு. நெக்ஸ்ட்டு தோசை செஞ்சு காமிக்கிறாங்க. அதுக்காக மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கணும்.
நாம் இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ண இதே மெத்தடில் ரேஷன் அரிசியில் கூட செஞ்சுக்கலாங்க. 2 கிளாஸ் பச்சரிசி போட்டும் செஞ்சுக்கலாம், இல்லை 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி 1 கிளாஸ் பச்சரிசி போட்டும் செஞ்சுக்கலாங்க. பார்த்திங்களா தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு, கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி. இந்த மெத்தட் எனக்கு எங்கள் மம்மி சொல்லி கொடுத்ததுங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி இட்லி தோசை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.